ஹலோ, குட் ஈவினிங். நான் தீபா ரமணி. சீஸ். என்ன பேசலாம்? எல்லோரும் குழந்தையும் டார்ச்சர் பண்ணுறதுல ஸ்கூலில் ஃபஸ்ட்டு, மார்க்ஸில் ஜாஸ்தி. அது எப்படிங்க ரேங்க் மட்டும் ஃபஸ்ட்டு வரணும், மார்க்ஸில் 1 நம்பர் எடுக்கக்கூடாது, 100 நம்பர் தான் வரணும். குழந்தைய போட்டு டார்ச்சர் பண்ணுறது, கம்பேரிசன் பண்ணுறது நிறைய பேர் பேசியிருப்பாங்க இதை பற்றி. இருந்தாலும் நானும் பேசுகிறேன். அனுபம் கீர்னு ஒரு ஹிந்தி ஆக்டர், அவரே சொல்லியிருக்கார். இப்போது நான் என்ன ரேங்க் வாங்கி, எனக்கு நான் ஒரு 10வது ரேங்க் வாங்கினேன்னு அந்த குழந்தை 10வது ரேங்க்கா? அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் என்ன வாங்கினா? அவன் செகண்ட் ரேங்க் வாங்கினான்ப்பா. அவனே செகண்ட் ரேங்க் வாங்கும் போச்சு, நீ எப்படி 10வது ரேங்க் வாங்கலாம்? அதே மாதிரி இது இன்னொன்று, அதில் நீங்கள் 10வது ரேங்க் வாங்கினா நீங்கள் நாளைக்கு அடுத்தது மந்த்லி டெஸ்ட்டில் 10th ரேங்க் வாங்கினா நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாமில் 5வது ரேங்க் வாங்க முடியும். ஒரு வாட்டி எனக்கும் அப்படித்தான் ஆச்சு. நான் 15th ரேங்க் வாங்கிட்டேன். எங்கள் அம்மா வீட்டில் ஒரே திட்டு எனக்கு. அதே நான் அடுத்த குவார்ட்டர்லி எக்ஸாம்னு வந்தது. அதில் பார்த்தா திடீர்னு தீபா ரமணி 5th ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதில் தெர் இஸ் ஆல்வேஸ் another சான்ஸ் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு. ஆனால் யார் செகண்ட் ரேங்க் வாங்கினாங்களோ அவங்களும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கலாம். ஆனால் அந்த ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க 5th ரேங்க் வாங்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினா ஃபஸ்ட் ரேங்க் தான் எப்போ பார்த்தாலும் வாங்கணும். இல்லாட்டி ஃபஸ்ட் ரேங்க் என்னைக்காவது செகண்ட் ரேங்க் வாங்கிட்டா கூட, ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் ரேங்க் போன வாட்டி வாங்கிட்டீங்க, இப்போ செகண்ட் ரேங்க் வாங்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எப்போவுமே இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுறது, வாழ்க்கையிலையும் அதே தான். இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுங்க. இன்றைக்கி எனக்கு ஒரு கருத்தை இருக்கு, ஐயோ பக்கத்து வீட்டுக்காரங்கிட்டையும் என்ன இங்கேருந்து அங்கே ஜம்ப் பண்ணுறேன்னு இல்லை, வாழ்க்கையிலையும் இதே நீதி தான். இந்த கம்பேர் பண்ணத்துலேயே நம்ம சந்தோஷமான வாழ்க்கையை சுக்கு நூறாக ஆக்கிடுறோம். இருக்கிறது வச்சு சந்தோஷமாக இருக்குது. நாளைக்கு எப்போவுமே உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது தான் சொல்ல வந்தேன். தேங்க்யூ. குட் ஈவினிங் அகெயின். டீ டைம். சியர்ஸ்.